ஆ ம் என்ன பாண்டியார் தோட்டம் எங்கே இருக்குது? ஆமாம் வாரம் எங்கே நடக்கு கம்பு? அப்போ தான் எடுத்துகிட்டு வரலாமே. ஆமாம் அந்த டிரான்ஸ்ஃபாரத்துக்கிட்ட. அப்போ நாளைக்கு காலையில் எடுத்துகிட்டு வந்து தண்ணி பாய்க்கும்போது லேசாக ஊனி விட்டுலாமே. திடீர்னு கிடைக்கும். ஏன்னா திடீர்னு தப்புச்சுன்னா கிடைக்கும். பண்ணிட்டு இருந்து கிடைக்கும். இப்போ கொஞ்ச நாளாக கிழங்கு கிடைக்கவே இல்லை. ஆமாம் ம் ம் டம்மு டம்முங்க. ஆ ஆ நாளைக்கு பாஞ்சிருமா? ஆமாம் ஆமாம். இப்போ புது மோட்டர் எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி போட்டு விட்டீங்களோ? ஆ ஆ ஆமாம். இப்போ மழையே இல்லைல்ல. ம் நெல்லிக்காய் காய்ச்சிருக்கையெல்லாம் பொடி பொடி காயாக மேலே போய் இடாது. யாரும் பறிக்க முடியாது. அதுக்கு எல்லாம் ஒரு நாள் வரும். இப்போ நம்ம விவசாயத்தில் இன்ட்ரெஸ்ட் பண்ணி வரும்போது கொஞ்சம் நாங்கள் கொஞ்சம் வளர்ந்துட்டோம். அதுக்கு முன்னே வடக்கு தோட்டத்தில் பண்ணும்போது கொஞ்சம் இது மாதிரி எல்லாம் பல இடத்துக்கு கொஞ்சம் பரவிட ஆரம்பிச்சுட்டுனா கொஞ்சம் நிமிந்துட்டுன மாதிரி அதெல்லாம் பாட்டுக்கு போகும் வருவார். ஆ ஆ ஆ ஆமாம். ஆ ஆ ஒரு காய் 2-3 கிலோ வருமோ? ஆ ஆ இதுக்கு பிறகு நிறைய கன்று போட்டிருக்கேன்னா வாழை கன்று இன்னைக்கே போட்டிருக்கு. அன்னைக்கு ஒரு நாள் கண்ணு பிடிங்கி இந்த வேலை வெட்டினால அப்போ நிறைய கண்ணு போட்டுருக்கு. இன்னைக்கும் போட்டிருக்கு போல. ஒரு 15 கண்ணு போட்டுருக்கு. அப்பா என்னன்னு சொல்ல போன விட ஒரு 4-5 எண்ணம் தான். அடுத்த திருப்பியில் வாழை போடக்கூடாது. 4-5 கண்ணு தான் இவரு கண்ணு பிடிங்க இங்கே போட்டுருந்தாரு. அந்த கண்ணை போட்டு தான் எல்லாம் கிளியராக இருக்குது. நிறைய கண்ணு 2 நேரம் கண்ணு போட்டு. ஆ ஆ நம்மளே ஒரு இடம் விடாமல் இடையில அந்த ஏத்தங்கன்னு போட்டோம். அதுக்கு பிறகு மாதிரி இவ்வளோ போட்டிருக்கு. 1-2 நானுக்கு. ஆமாம் பக்கத்தில் போட்டுவிடுங்க. போடலை இதுக்கு போடலை. இது வந்துடும் மேலே. அவர் தங்கத்தரவர்கிட்ட கேட்டேன் இன்றைக்கும் இன்னைக்காவது எடுக்க ஆள் வரோம். நான் சொன்னேன் நேற்று பட்டம் போட்டுட்ருக்காவ உடுக்குன்னு போடலாம்னு 5-6 கன்று இன்னைக்கு வரானாரு. இன்னைக்கு மாதிரி நான் நடக்கல. என்னமோ கேட்கட்டேன். இனிமேடுக்க பெரிய கன்று தான் எடுக்கணும். அவர் அன்னைக்கு விலங்காய் கன்று எடுத்துட்டார். இந்த அளவுக்கு எடுக்கணும் பெரிய கன்று. ஆமாம் ஆமாம் பட்டம் போட்ட பிறகு வரோம். தாரேனாரு பார்ப்போம். கிடைச்சுன்னா கிடைச்சா அந்த 4 தென்னை மரத்துக்குள்ள நீங்கள் ஊனி போட்டியில் மேக்கோடி அதில் மேக்க 4 தென்னை மரத்தை சுற்றி ஒவ்வொரு கன்று வச்சுருக்குல்ல அதே மாதிரி எங்கேயா வச்சு போட வேண்டியதான். ஏத்தங்கன்று நல்லா காய்க்கும். கூட ஒன்று வைக்கலாம்.
இது வழங்காதீங்க. ஆமாம், இதுமா அப்படி தான். இந்த ஒன்று தான் அது வெட்டினது, அது ஒன்று தான். ஆனால் அது ஒன்று தான். அப்படி 2 தென்னை மரத்துக்கு கூட இருக்கும். நீங்கள் அதில் 4 பக்கமும் போட்டது நல்லா தானே வளர்ந்துருக்கு. ஆமாம், அதில் ஒன்று தான் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு வாழை தான் பண்ணியிருக்கேன். நான் ஒவ்வொரு தென்னங்கனுக்கு ஒன்று ஒன்று தக்க கண்ணு நிறைய மாதிரிலாம் காஞ்சிட்டு வெட்டி போட்டு கூட 5 நாள் ஆகிட்டு. ஆனால் நல்லா தான் எனக்கு அது வளர்ந்து கொலை போடணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மண்ணு கூட்டி இருக்குல்ல பாத்தி சுற்றி. பல முயற்சியும் நடக்கும் அப்படி தானே. இந்த மாதத்துக்கு மழையே இல்லையாம 13, 14, 15 ஸ்ரீலங்காவில் இருக்குது. நான் பார்த்தேன் நேற்று மனோவர் கேட்டான் மழை எப்போ வரேன்னு கேட்டானா. அப்போ அதில் செக் பண்ணி பார்த்தேன், ஒரு சுற்று வருது, அது ஸ்ரீலங்கா கிட்ட நிற்கு. அன்றைக்கி ஒரு வேளை மேகமூட்டம் வந்தால் உண்டு. ஆமாம், 12, 13, 14, 15 3 நாளைக்கு. ஆனால் ஸ்ரீலங்காவில் எப்படி மழை இருக்குது. ஆமாம், எல்லா இடமும் இப்போ சரட்டு மணிக்கு ஊனியாச்சு தானே. என்ன தான் செய்ய பார்ப்போம், விற்று தானே, சும்மா தானே கிடக்கு. ஆமாம் ஆமாம், வாழை கன்று அப்படி தான் வரம்போது நிறைய கன்று 20, 25 கன்றுக்கு மேலே போட்டிருக்கோம். போடலை கலப்பை தான் போடணும். 8 அடி 9 அடிக்கு கலப்பை போடாங்க. அதனால எதிர்த்த போட்டு ஆமாம் ஆமாம் கலப்பை போடணும். வெறுப்பாக போட்டு அவ்வளோ இதெல்லாம் எக்ஸ்ட்ரா கன்று போட்டிருக்காரு. முளைக்கும். அப்போ நாங்கள் அதுக்கு நீ அந்த ரொம்ப வெயிலில் கிடந்து வாடப்படாதான். அதுதான் இது. அப்போ தான் கண்ணு திராணிப்பாக இருக்கும். இல்லைன்னா அங்கே கிடந்து நஞ்சு. ஆமாம், இப்போ முந்திய மாதிரி கடையில் நம்ம சொல்லியே கிடையாது. அவனை யூடியூப்பில் கரெக்டாக போடியானோ அப்படி தானே. இப்போ இவ்வளோ நாளைக்குள்ள எடுத்தால் அந்த கண்ணு நல்லாயிருக்கும். நம்ம பின்னாடி நிற்க கண்ணெலாம் உங்கள் வளர்த்தி வளர்ந்துட்டுல. ஆமாம், இந்த மாதிரி எல்லா கண்ணுன்னா ஓரளவு வரும். நின்றுருக்கணும். இது வந்தாலும் வருமா இருக்கும். ரொம்ப ஆடிட்டு தான் கிடக்கும். அது கிடக்கு. அதுக்கு உங்களுக்கு கிடக்கூடி இருக்குது பாருங்க. அது அதோட பிடிச்ச கிடக்கு. இது உங்களுக்கு டவுட்டாக இருக்கா என்ன? இப்போவுமே கரைஞ்சிட்டு தான் நிற்கு. இப்போ இந்த சாணி வரம் வச்சு எடுக்காது. இப்போ எடுக்காது. மழை ஈரத்தோடு தான் வைக்கணும்னாரு. ஆமாம், மழை பெய்யல. இந்த பங்குக்கு ராசி இல்லை, மழை வர மாட்டேங்குது. இப்போ மழை பெஞ்சு 2 மாதம் இருக்குமே. ஒரு மழை பங்குனி அதான் கோடை மழை ஸ்டார்ட் ஆகும். எப்பவுமே அந்த பங்குனி சித்திரைலாம் அந்த சூட்டில் ஒரு மழை உத்தரத்துக்கு வரலன்னா அந்த அக்னி நட்சத்திரம் அந்த டைமில் ஒரு மழை வரும். பங்குனி குத்தத்துக்கு வரல மழை வரணும். அது அப்படியே முடிஞ்சு போகிறது இல்லை. வேறு அதுக்கு பிறகு சித்திரை மாதம் பெஞ்சு அந்த முறி மழை மாதிரி ஒரு மழை பெஞ்சு பற்றிலாம். ஏப்ரல் மாதம் வெயிலில் இருக்க முடியாது. ஏப்ரல் மாதம் மழை பெய்யணும். மேற்கத்து வர மழை. ஜூன், ஜூலை, ஆகஸ்டில் பெய்யும். ஏப்ரல் மேலே கோடை மழை.
அப்போட மழை ஜூன் மாதம், ஜூன் ஜூலை ஜூன் 10 பம்பையில் மழை விழுந்துடும். ஜூன் முதல்ல 10 கேரளா, நமக்கு அதோட சேர்ந்து இப்போ 5-6 வருஷமாக ஒரே மூடாங்க போட்டுதுன்னு ஏமாத்து. மேகத்துக்கு மேகம் வருது, ஆளை கொல்ல கொண்டு போன மாதிரி மேகம் வரும். அந்த வேலை கிடக்க மாதிரி போவோம். வேலை முடிஞ்சல 3 வருஷமாக நிற்க உண்டா இல்லையா? சரி, இதுக்கு உடலே வளர்ந்து கொலை போட்டுட்டேன்னா அது எப்போ முறியும் தெரியல. அந்த 2 அதில் தான் மாதிரி இது ஒன்றும் சேர்ந்து வளர்த்தி வேக வளர்த்தி இவ்வளோ பெரிய கப்புக்கு எங்கே போகும்? ஒரு மாதிரி வேறு வாழை கொல்லப்படாது. இந்த சைடில் நின்னா ஒன்றுமே கொலை வளங்கள் இல்லை. இது பரவாயில்ல. ஒரு மாதிரி இவ்வளோ உள்ளே நின்று அப்புறம் கொலை போட்டேன். ஆமாம், மட்டை வெட்டணும், 2 மட்டை வெட்டணும். இந்த மாதிரி போவா வேக மாதிரி 2 மட்டை வெட்டி வச்சுன்னா கொஞ்சம் வெயில் கிடைக்கும். வேப்பமரம் இருக்காண்டு தெக்க மாற போயிட்டு கொலையெல்லாம் வெட்டிக்கோங்க, விலைக்கு முடிச்சிடாது. ஆமாம், வேலை வெட்டி கொடுத்துட்டு கொலை வெட்டி பால் வெட்டிங்களா? நான் நினச்சேன் வெள்ளிக்கிழமை ஏதாவது 2-3 கலை கிடச்சினா சந்தை போடுறேன்னு பார்த்தேன். அண்ணன் நேற்று ஒன்று நமக்கு வெட்டி போட்டாங்க. ஆமாம், அங்கே கிடக்கு கிடக்கு. அது நேற்று வெட்டி போட்டா? நான் நேற்று வெட்டி போட்டேன். ஓ, இது வேறையா? நான் மொந்தன் நினச்சேன். இது அது ரசகையிலே இருக்கும். கடந்தெல்லாம் தாங்க கொண்டு போகிறேன். ஸ்கூட்டியில் தானே வந்தேன். நீங்கள் முன்னாலேருந்தே மம்முட்டி இலைய போறீங்களா? எப்படி அவியா அந்த அண்ணே அப்படியே அதான் கேட்டேன். முன்னால் பார்த்த மாதிரி இல்லையா உங்க கூட? எத்தனை வருஷம் மாறா? இப்போ 4-5 வருஷம் ஆகிட்டா. ஆனால் இந்த திருப்பி தான் நான் எங்கே பார்க்க கொத்தனார் கையிலுக்கு போனாரா? அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் தெரில. கொத்தனார் கையிலுக்கு ஏன் போகல? நான் உங்களை இப்போ தான் அங்கே பார்க்க தான் கேட்டேன். ஆமாம் ஆமாம் ஆமாம், பார்த்து பேசுங்க. நம்ம கூட வேற நம்ம இல்லைன்னா குழப்பம் இல்லை. வேலை வாங்க கூட வேலை செஞ்சு நான் கஞ்சி குடிக்காது நம்மள அப்படி. ஆமாம், நைட்டு 9 மணி வரை வேலை செய்வோம். சம்பளம் 2000 தரலாம். சம்பளம் 2000 இல்லைங்க. சம்பளம் 7000 தரணும். இது இதா ஒரு அங்கனொன்று வெட்டி போட்டுறாவில்ல? அதுங்க அதில் வண்டிக்கிட்ட மேற்கொடி வைங்க, நான் மாதிரி எடுத்துகிட்டு போகிறேன். நான் தானே போறியா? நம்ம கலவரியா யாரு வேணுமா? நல்ல குரு பிடிக்கலாம்.
பள்ளம் போட்டு பாதாம் போடுறாங்க. அது இந்த செடி பிடிச்சி ஆட்டணுன்னு தெரியல, ஆடிக்கினாலே அது விளங்காது. இலை வந்தோடனே இலை சின்னதாகப்படாதான், சின்னதாக மாதிரி ஒரு மாதிரி நோய்கிழங்கு ஒரு மாதிரி இந்த இடத்துல நல்ல வெயில் போடும். இதில் பிடிக்கும். அதுவும் 2வது கன்று தான் இது. தளர்த்துருங்களா? 2வது கண்ணா வெட்டிட்டு அதை ஒரு உண்டு. 2வது கண்ணு வளர்த்தே வெட்டிட்டு இத்தனை கன்று போட்டாச்சு அப்படி தானே? கண்ணு வரைய போடுறது தான். எப்படியும் தண்ணி பாய்க்க வேண்டியிருக்கு. வந்து வர சவுண்டம். அது தண்ணி பாய்க்கும்போது நம்ம சவுண்டு விடணுமா? அதுதான் அந்த கண்ணு யார் வெளியே போகாமல் இருக்கும். காற்று போகக்கூடாது. அப்போ தான் அந்த கண்ணு ஆடாது. நாளைக்கு தண்ணி பாய்க்கும் அப்போ எனக்கு இது இந்த விஷயம் தெரியாத. ஏன் தெரியுமா? நம்ம உள்ள போடியும்ல ஒரு சின்ன கட்டி உள்ள கரெக்டாக போய் மண்ணு சேராது. அப்போ தொலியோட நம்ம 2வது நாள் பூந்து போயிருக்கோம். சவுண்டத்தில் உள்ளே இறங்கிடும். அந்த காற்று உள்ளே இறங்காது. அன்னைக்கு ஆச்சு நம்ம இந்த ரகசியத்தை நமக்கு வேலைக்கு வரக்கூடிய ஆள் சொல்ல மாட்டாங்க. எவ்வளோ ஐயா அந்த நேரம் ஒரு சவுண்டு சவுண்டிட்டு நம்ம நினைப்போம் அந்த சவுண்டோட முடிச்சு கொடுக்கு. வியாபாரி சொல்லியதோட முடிக்க சொல்லுவார். வியாபாரி வந்து அவர் வந்து 2வது நாள் அவரும் ஒரு நாள் சொல்லலை. 2வது நீங்கள் சவுண்ட் அண்ணி நான் என்ன நீங்கள் சவுண்டு கிளம்புன்னு